நல்லுள்ளம் படைத்த நம்மவர்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ மார்க்கெட் வந்து நியூஸை பேஸ் பண்ணி மூவ் ஆகுதா, இல்லை டெக்னிக்கல் பேஸ் பண்ணி மூவ் ஆகுதான்னு கேட்டால், டெக்னிக்கல் நம்ம ஸ்ட்ராங்காக இருந்தாவே நியூஸை பார்க்க வேண்டியதே கிடையாது. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இது மாதிரி எக்ஸாக்டாக மார்க்கெட் வந்து 23,300 போய் ரீச் ஆகும் அப்படின்றது வந்து நெக்ஸ்ட் டார்கெட் இதுவாக இருக்கும் அப்படின்ற இந்த இடம் பாருங்கள், எக்ஸாக்டாக போய் ரீச் ஆகிருக்கு. நெகட்டிவாக மாறினாலும் ட்ரேட் பண்ண வேண்டாம், பாசிட்டிவாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த லெவல் 23,300 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இன்னைக்கு நம்ம வந்து எக்ஸிட் போலுக்கு அப்புறம் வந்து நிறைய பேர் வந்து சொல்லியிருப்பாங்க மார்க்கெட் வந்து கேப் அப்பில் ஓப்பன் ஆக போகுது, மேலே போக போகுதுன்னு. ஆனால் தேர்ஸ்டேவே வந்து நான் டிசைட் பண்ணி மேலே பாசிட்டிவாக இருக்கிறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்குது. நெகட்டிவ் சைடு போகாதீங்க, நெகட்டிவ் சைடு போகாமல் இது மாதிரி பாசிட்டிவாக இருக்கும் மேக்ஸிமம். அதே மாதிரி இந்த மேலே இதுக்கு மேலே க்ளோஸ் வச்சதுன்னா எக்ஸாக்டாக 23,300 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறத வந்து நம்ம அன்றைக்கே சொல்லியாச்சு. ஒரு 3 டேஸ்க்கு முன்னாடியே வந்து நான் மெசேஜ் போட்டுட்டேன். அதை பேஸ் பண்ணி நான் வந்து ட்ரேட் எடுத்துருந்தேன். அதனால் எனக்கு ப்ராஃபிட்டாக வந்துருந்தது. அதுதான் வந்து D18 போட்டிருக்கேன். இப்போது நெக்ஸ்ட்டு எந்த லெவல் போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று இதுக்கு மேலே 23,300க்கு மேலே ஒரு 15 மினிட்ஸ் கேண்டில் க்ளோஸ் வச்சுது அப்படின்னா ஸ்லோவாக சடனாக மேலே ஸ்பைக் ஆகாது. நாளைக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா பார்த்தீங்கன்னா, இதுக்கு மேலே ஸ்லோவாக 23,500 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி சப்போஸ் இது வந்து ஏன்னா இப்போ எல்லாருமே மேலே இப்போ இதில் வந்து நம்ம ஒரு பேசிக்காக தெரிஞ்சுக்கிற வேண்டிய விஷயம் என்னென்னா, எல்லாருக்குமே தெரியும் நியூஸ் வந்துடுச்சு, இப்போ வந்து மார்க்கெட் வந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியும். ஏன்னா நம்ம இன்னொரு விஷயம் என்ன முக்கியமாக ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னா, எஃப்ஐஏன்னு சொல்லக்கூடியவங்க வந்து ஃபாரின் இன்ஸ்டிடியூஷன் வந்து பார்த்திங்கன்னா பை பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அதனால் மேக்ஸிமம் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் இப்போ சப்போஸ் கீழே வந்தாலும் காஷியஸாக இருக்கணும். ஏன் அப்படின்னா, எவ்வளோ தூரம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் லெவல் கீழே வந்துச்சு அப்படின்னா ஃபஸ்ட் லெவல் இங்கேருந்து இது வரைக்கும் வரும். அதாவது 23,200லேருந்து 23,100 வரைக்கும் ஃபஸ்ட் லெவல். அப்புறம் 23,000 கூட நல்ல சப்போர்ட்டாக இருக்கும். அதுக்கும் பிரேக் ஆச்சு அப்படின்னா இங்கேருந்து அடுத்த லெவல் 23,000. அதுக்கப்புறம் அதையும் பிரேக் ஆச்சுன்னா இங்கே வரும். இது வந்து மேக்ஸிமம் டவுன் சைட் ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. சப்போஸ் பண்ணாலும் ஒரு 20 பாயிண்ட் 30 பாயிண்ட் பையராக இருந்தீங்கன்னா அது மாதிரி ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு ட்ரேடு வந்து கேர்ஃபுல்லாக எடுங்க. இந்த வீக் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே ட்ரேட் பண்ணுறது பெட்டர். நம்ம மேக்ஸிமம் வந்து ஒரு பாசிட்டிவாக இருக்குது. இங்கே பாருங்கள், நான் ஏற்கனவே தேர்ஸ்டே வந்து என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, இங்கேருந்து மேலே போகும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆனால் இந்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறத வந்து நான் தேர்ஸ்டேவே சொல்லிட்டேன். ஆனால் உங்களுக்கு வந்து ஸ்ட்ராங்காக இது மாதிரி வந்து இன்ஸ்டிடியூஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பை பண்ணுறதுக்கான வாய்ப்பே கொடுக்க மாட்டாங்க. அப்போ நம்மளுக்கு கான்ஃபிடெண்ட்டாக தெரியுதுன்னா பொறுமையாக இப்போ வந்து இந்த இடத்துல நம்ம ப்ராஃபிட் பண்ண முடியாதான்னு கேட்டால் கண்டிப்பாக பண்ணலாம். இப்போ வந்து எனக்கு தெரியும் ஆக்சுவலாக இன்றைக்கி எப்படி நான் ட்ரேட் பண்ணேன் அப்படின்னா, இந்த லெவல் வந்து ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் தெரியும். அதனால் இங்கே மேலே செல் அடிச்சுட்டு இதில் வந்து நல்ல ப்ராஃபிட் எடுத்தேன். என்ன பண்ணேன், இது மாதிரி உங்களுக்கும் டெக்னிக்கல் தெரிஞ்சுக்கிட்டு பேசிக் தெரிஞ்சு ட்ரேட் பண்ண ஆரம்பிங்க. பேசிக் தெரியாமல் ட்ரேட் பண்ணாலும் ப்ராஃபிட் வந்தாலும் அது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக லாஸ் தான். ஒரு நாள் ப்ராஃபிட் பண்ணுவீங்க, நிறைய நாள் லாஸ் பண்ணிடுவீங்க. அதனால் டெக்னிக்கல் தெரியாமல் ட்ரேட் பண்ணாதீங்க. இது என்ன லெவல், இப்போ நாளைக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருந்தால், இப்போ இதுலேருந்து என்ன தெரியுது, இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னா, நாளைக்கு 23,300க்கு மேலே க்ளோஸ் வச்சதுன்னா 23,500 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் பிரேக் ஆச்சு, இந்த ட்ரெண்டை உடச்சது கீழே வந்தது அப்படின்னா இந்த லெவல் வரைக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள். 23,000 வரைக்கும் ரொம்ப வெயிட் பண்ணாதீங்க. ஒரு 20 பாயிண்ட் மட்டும் கேட்ச் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு போயிடுங்க. இது வந்து என்னுடைய அட்வைஸ். சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.